content. இதில் வந்து நான் ரொம்ப ப்ரொடக்டிவான அட் த சேம் டைம் ரொம்ப ஃபன்ஃபுல்லான சில ஸ்கில் செட்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிட்ஸ்க்கு கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி ஐடி, இசிஏ அப்படி இல்லாட்டி டிசைனிங் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக இந்த செட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதோட டுட்டோரியலும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். ஸோ யா, அண்ட் நீங்கள் வந்து நான் வந்து இப்போது வேறு லாங்குவேஜ் இருக்கவங்களுக்காக நான் இப்போது இங்கிலீஷில் சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹவ் அட்டாச்ட் ஃபியூ ஆஃப் தி சாஃப்ட்வேர்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ டு develop skills at the same time to have fun. If you don't understand the language, it's no problem. I have included all the links for the software in the description below, so you can go and check it on. And if you want full tutorial, you can also refer other YouTube channels for it, and there are plenty of it on the internet. So yeah, let's get into the video. நம்மளோட ஃபர்ஸ்ட் டூல் வந்து கேன்வா. இது வந்து ஆல்ரெடி சில பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாட்டி இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்க்கு தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, போஸ்டர், அப்படி இல்லாட்டி போஸ்டர்ஸ், இது எல்லாமே இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ், ஜிஃப், இது மாதிரி நிறைய அது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து பே கூட பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அழகாக எடிட் பண்ண பிறகு நீங்கள் இதை ஜேபெக் ஃபைலாவோ இல்லைனா பிஎன்ஜி ஃபைலாவோ எந்த குவாலிட்டி ரெசல்யூஷனில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இது ஃபோன்லேயே அவைலபிள். நம்மளோட செகண்ட் சாஃப்ட்வேர் என்னென்னா தங்கபிள். இந்த தங்கபிள்ன்றது வந்து ஒரு கோடு இல்லாமல், பட் நீங்கள் வந்து ஒரு பிளாக்ஸ் ஆஃப் கோடு வச்சு நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ இதோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து முன்னாடி வந்து ஃபோனில் ஸ்கெட்ச்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்தது. நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது இந்த தங்கபிளில் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஃபீச்சர் இருந்தால் தான் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், இல்லாட்டி பப்ளிக்காக தான் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணால் என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணும், இல்லை பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் வந்து ஒரு URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சரை கூட இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சில ரோல்ஸ் கூட கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்லைடரு, இல்லை வெப்பேஜ் வியூவரு, செக் பாக்ஸு, மேப், அனிமேஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து ஒரு அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டாகவும் ஒரு பேக் எண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னா நம்ம முன்னாடி டிசைன் பண்ணக்கூடிய எல்லாமே தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். அந்த யூசர் வந்து பார்க்கக்கூடிய பட்டன்ஸ் இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டுனா வந்து நீங்கள் எழுதக்கூடிய கோடிங்ஸ் இதெல்லாமே வந்து பேக் எண்ட். நம்ம வந்து கோடிங் தெரியலைனா கூட கிட்ஸ் வந்து பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இஃப் எல்ஸ், லாஜிக், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு, கலர்ஸ், வேரியபிள்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிக்மான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த ஃபிக்மான்றது வந்து அகெயின் இது வந்து பிளாக் கோட்ஸாக இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டை மட்டுமே பேஸ் பண்ணி சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரண்ட் எண்டுன்னு சொன்னால் என்ன, இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. நீங்கள் ஒரு ஐட்டமை கிளிக் பண்ணிங்கன்னா அது வியூ ஆகுது, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே இருக்குது, ரிவ்யூஸ் இது எல்லாமே வருது. ஸோ அந்த ஐட்டம்க்கு கீழே அடுத்து சஜஸ்டட் ஐட்டம்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வேறு பேஜுக்கு கொண்டு போகும். இது வந்து நான் டிசைன் பண்ண ஒரு கார்ட். ஸோ இது நம்ம ஒரு இதுவும் கிளிக் பண்ண அடுத்தடுத்த பேஜுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே சில ஆப்ஸ்க்கு க்ரியேட் பண்ணலாம். நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட எந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. நான் இப்போ வந்து iPhone 11 Pro அப்போ வந்து அதை தான் வந்திருந்தது. ஸோ அது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் போகலாம், இல்லைனா iPhone 12, 14 கூட இப்போ வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி போய்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பேஜ் க்ரியேட் பண்ண எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எந்த பேஜ் வியூ ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ப்ரோட்டோடைப் போனோடனே நான் ஃப்ளோவில் வந்து ஈஸியாக இதுக்கு போனால் இதுக்கு ஜம்ப் பண்ணணும்னு நான் ஆரோ வச்சே கொடுத்துடலாம். நேவிகேட் பண்ணணுமா, இல்லைனா ஸ்கிப் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லாமே நான் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஆப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அடாசிட்டி.
இப்போது இது மோஸ்ட்லி வந்து நம்ம சவுண்டு இல்லைனா ஆடியோ ஃபைல்ஸை எடிட் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறீங்கனாலோ இல்லை யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கனாலோ உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தால் ரொம்ப நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபேடுன்னு, கட்டு, ட்ரிம்மு, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, நாய்ஸ் ரிடக்ஷன்னு நிறையா பண்ணலாம். நீங்கள் மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப ஓல்டு பட் ரொம்ப எஃபெக்டிவான டூல். ஸோ இதில் நீங்கள் 2 டைப் ஆஃப் மியூசிக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 டைப் ஆஃப் மியூசிக்கை வந்து இம்மர்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல சவுண்ட் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம், அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம வந்து அகைன் கிட்ஸ்க்கான ஒரு இது தான் பார்க்க போகிறோம், ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் ஆஃப்லைனாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து அகைன் ஒரு பிளாக் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இல்லாட்டி கூட இதில் சிம்பிளான சில கமெண்ட்ஸ், சில அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளாக்ஸ் வச்சு பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ராட்ச்ன்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய கேரக்டர் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பேசிக்கான கிட்ஸுக்கான அப்ளிகேஷன் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன கேம்ஸ், நம்பர் சொல்லித்தரதாக இருக்கட்டும், ஆல்ஃபபெட் சொல்லித்தரதாக இருக்கட்டும், இல்லைனா இன்டராக்டிவான நிறையா இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்கக்கூடிய கேம்ஸ் கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வெறும் கிட்ஸுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா கூட உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை இன்னும் டெப்த்தாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் கூட இதுலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சவுண்டு கொடுக்குறதுல, அந்த கேரக்டரோட சவுண்டு கொடுக்குறதுலேருந்து, அந்த கேரக்டர் பேசுகிறதுலேருந்து, அந்த கேரக்டர் மூவ் பண்ணுறதுலேருந்து, அடுத்தடுத்த பேஜுக்கு போகிறதுலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம். இதில் நீங்கள் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தங்கபிள் எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் இது. பட் இதில் நீங்கள் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கேரக்டர் செட் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே. தனியாக குரூப்பும் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ், பீப்புள், ஃபேண்டசி, டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஃபுட், ஃபேஷன், லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன்னா அதை நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ணி அதுக்கு கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் உங்களுக்கு விண்டோஸ்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ராட்ச் டவுன்லோட்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் டைரக்ட் டவுன்லோட் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான wix.com பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் அதிகமான யூடியூப் ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் என்னோடய வெப்சைட்டை காமிக்கிறேன். QWERTY ரைட்ஸ்ன்றது என்னோடய இன்ஸ்டாகிராம் ரைட்டிங் பேஜ். நான் வந்து ஒரு 3-2 இயர்ஸ் பேக் வந்து இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாகர்ஸ் மாதிரி இதில் எங்களுக்கு ரைட்டிங்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் இருந்தோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதே மாதிரி ஒரு சைட் இல்லைனா இதை விட பெட்டரான சைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா வந்து விக்ஸ் வெப்சைட்டில் போய் கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கனால நான் பாஸ்வேர்டு மட்டும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிட்டேன். என்னோடய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி QWERTY ரைட்ஸ்னு ஒரு வெப்சைட் இதில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது போக நான் இப்போ க்ரியேட் நியூ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணோன்னே எந்த டொமைனில் நமக்கு வேணும்னு கேட்குதுன்னா blog அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களோட வெப்சைட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வேணும்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கஸ்டமாக பில்ட் பண்ண ஒரு வெப்சைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எந்த வெப்சைட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு நிறைய தீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் பே பண்ணி டொமைன் நேம் கூட வாங்கி இதை நீங்கள் ரன் பண்ணலாம். ஷாப்பிங்க்கு, பிஸ்னஸ்க்கு இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து DaVinci Resolve. இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். இதில் நீங்கள் மீடியா ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணி இந்த மீடியா பூல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து வெறும் ஆடியோ ஆஃப் தி ஃபைல் இல்லாட்டி வீடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இல்லைனா ஆடியோ ப்ளஸ் வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ கிளிப்பை கட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், நீங்கள் கலர் கரெக்ஷன்ஸும் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது கூட பண்ணலாம், நீங்கள் பியூட்டிஃபை பண்ணலாம், அண்ட் வந்து நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸ் கூட ரொம்ப அழகாக இதில் எடிட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல செட்டிங்ஸாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளோ இருக்கோ அது மல்டிப்ளைட் பை 3 or else 4 டைம்ஸ் வந்து உங்களோட குவாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போயிட்டு அந்த காமா குவாலிட்டி சம்திங் இருக்கும், அது மட்டும் இருங்க நான் காமிக்கிறேன். காமா டேக்கில் வந்து அந்த ஆஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் 709 அது கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கிரிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்.
இது நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பென் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் அதில். ஸோ டிஜிட்டல் ஆர்ட் எல்லாமே இதில் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது, அதுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப நிறையா டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். இதில் இன் டெப்த்தாகவும் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரஷ் சைஸ் இதெல்லாமே வந்து நல்லதாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஆர்ட் ஒர்க். ஸோ கெனன் சிப் நான் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ யா, அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் பற்றி.